ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், சினிமாக்காரனாக இருக்கட்டும், அல்லது மாற்று மதங்களில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஜாதி தலைவர், மத தலைவர், யாராக கூட இருக்கட்டும், இன்னைக்கு பாருங்கள், அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக தொண்டர்களோ ஃபேன்ஸ்ன்னு சொல்லப்படுகிற சினிமா ரசிகர்களோ தங்களுடைய தலைவர்களை பெருமைப்படுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள்? கலர் கலராக மின்னுகிற சில கிரீடங்களை செய்து அவருடைய தலைகளில் சூடி, பெரிய பெரிய மாலைகளை சூடி அவர்களை கனப்படுத்துகிறார்கள். அப்படி கனப்படுத்த அவர்கள் ஒரு வேளை மறந்தாலும், கனப்படுத்துவதற்கு அவர்கள் மனமற்றவர்களாக இருந்தாலும், அவர்களை நடத்துகிற தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நயவஞ்சகமாக ஆலோசனை தருவார்கள். எப்படி என்றால், நான் பொது மேடையில் நிற்கிற போது, அவ்வளவு கூட்டத்தில் இருக்கும்போது, எனக்கு அந்த மாலையை கொடுங்கள், இந்த சால்வியை எனக்கு அணிவியுங்கள், எனக்கு கிரீடத்தை சூட்டுங்கள் என்றெல்லாம் மறைமுகமாக அவர்களுக்கு விதமான கட்டளைகளை கொடுப்பார்கள். சினிமாக்காரனாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஜாதி தலைவராக இருக்கட்டும், மத தலைவராக இருக்கட்டும், அந்த உலகத்தில் பெரும் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கட்டும், தங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, கனப்படுத்துவதற்காக, தாங்கள் பெரிய ஆட்கள் என்று வெளியே தெரிவதற்காக ஜனங்களிடத்தில் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற காரியம் என்ன? பொது மேடைகளில் நான் நிற்கும்போது எனக்கு கிரீடத்தை சூட்டுங்கள், எனக்கு மாலை சூட்டுங்கள், என்னை கனப்படுத்துங்கள் என்றெல்லாம் மறைமுகமாக சொல்லி வைப்பார்கள். கொஞ்சம் கேளுங்க. ஆனால் அழியாத அந்த ராஜ்யத்துக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிற பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், இவ்விதமான மாலையோ மரியாதையோ கிரீடத்தையோ அவர்கள் எதிர்நோக்கி இருக்க மாட்டார்கள். அழிந்து போகிற இந்த உலகத்திலே அழிவுக்குரிய கொள்கைகளை, அழிவுக்குரிய காரியங்களை பின்பற்றுகிற தலைவர்கள், அதை போதிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவ்விதமான அழிவுக்குரிய மகிமையே தேடிக்கொண்டிருப்பார்கள் பெருமைக்காக. ஆனால் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பரிசுத்தவான், ஒரு அப்போஸ்தலன் என்ன செய்வான் என்றால், இவ்விதமான எந்த பெருமையான காரியங்களையும் அவன் விரும்பவும் மாட்டான், நாடவும் மாட்டான். தேடி வந்தாலும் அவைகளை வேண்டாம் என்று உதறிவிடுவான். ஏனெனில் இதே நிருபத்தில் நாம் வாசித்தோம், கிறிஸ்துவுக்காக அவைகளை நாங்கள் எப்படியாக நினைக்கிறோம்? குப்பையாக எண்ணுகிறோம், நஷ்டம் என்று எண்ணுகிறோம். அல்லேலூயா.